துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நல்ல பெயர் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெட்ட ஒரு நிலைமையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்திருக்கும். நீங்கள் எப்போதுமே சமூகத்தில் உங்களுடைய நற்பெயருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். 4 பேர் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும், யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. எது செய்தாலும் வாழ்க்கையில நல்லதாக மட்டுமே இருக்கணும். எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் நமக்குள்ள தேடி கொடுக்கணும் என்கிற மாதிரியான ஒரு நினைப்பில் நீங்கள் எப்போதுமே இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் விதி உங்களை ஒரு அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்கியிருக்கும். உங்களை பிடிக்காத சிலரின் சதியாலோ அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையாலோ நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு உங்கள் மீது பெரிய பழிக்கரையானது விழுந்திருக்கும். அது பணத்தினால் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு உறவுக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் விதியின் ஒரு விளையாட்டால் உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு உங்களுடைய பெயரையும் மதிப்பையும் அந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனையாக தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க கூறணும். இவரா இப்படி செய்தார் என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த போது உங்களுடைய நல்ல பெயர் அங்கே சிதைந்த தருணத்தில் உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்து பிறக்கும். உங்கள் மீது அனைவரும் வைத்திருந்த மதிப்பு மரியாதையும், இவங்க எந்த விதமான வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க, எல்லா இடத்திலும் நல்லவங்களாத்தான் இருப்பாங்க, பிரச்சனைகள் நடந்தா கூட ஒதுங்கி போவாங்க அப்படின்னு உங்களுக்குன்னு இருந்த நல்ல ஒரு பெயரானது அந்த ஒரு இடத்தில் தேவையில்லாத அளவுக்கு கெட்ட பெயராக மாற்றப்படும். மதித்த அனைவருமே மதிக்காம போவாங்க. இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு நீங்களே அவர்களை போய் தேடி சென்றாலும் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். குடும்பத்திற்குள்ள அமைதியை கொண்டு வர நீங்கள் எவ்வளவோ பாடுபட்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாடுபட்டு வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளோ இருக்கும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க நீங்கள் ஒரு பாலமாகவே செயல்பட்டீர்கள். எது செய்தாலும் அதை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நடந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் இறுதியில் எல்லா பழியும் குடும்ப பொறுப்புகளும் உங்களுடைய தலைமீதே விலகவோ ஆரம்பித்திருக்கும். அது உங்களுடைய தலைமீது விழுந்து அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஒரு பக்கம் பொருளாதார பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் குடும்ப உறுப்பினர்களின் அற்பத்தனமான வாக்குவாதங்கள் என ஒட்டுமொத்தமாக குடும்ப சுமையும் உங்களை அழுத்தும் போது உங்களுடைய மன அழுத்தம் எல்லையே கடந்திருக்கும். அது எல்லையை கடந்து இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். யாரிடமும் நீங்கள் கோபப்படவும் முடியாமல் அவதிப்படவும் முடியாமல் உங்களுக்குள்ள புலங்கி மன அழுத்தத்தில் நீங்கள் வெந்து கொண்டிருந்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். தவறான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான நபர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய இலகிய மனதும் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைக்கும் குணமும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாகவே மாறியிருக்கும். எந்த விதமான சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் அங்க முதல் நபராக முன்னின்று அதனை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு வெளியில் மிகவும் நாசுக்காக பேசி தங்களை உங்களுடைய உத்தம நண்பர்களாக காட்டிக்கொண்ட சில தவறான நபர்களை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பி அவர்கள் எது சொன்னாலும் செய்யவோ ஆரம்பித்திருப்பீங்க. தவறான விஷயங்களை சொன்னால் கூட அவர்கள் நமக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்று எத்தனையோ நபர்களை நீங்கள் தவறாக நம்பி ஏமாந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவர்களின் போலி புன்னகையை உண்மை என்று நம்பிக்கொண்டு உங்களுடைய தொழில் கூட்டாளியாகவோ அல்லது வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளையோ அவர்களை நீங்க சேர்த்திருந்திருப்பீங்க. ஆனா அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை முடித்து கொண்டு உங்களை நடுவெளியில் கைவிட்டு சென்ற போதுதான் நம்ம எவ்வளவு பெரிய வேடமிட்ட மனிதர்களை நம்பி இருக்கிறோம் என்ற ஒரு கசப்பான உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய வரும். அதுவும் நாட்கள் ஆகத்தான் உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. ஆனால் அது புரிந்ததும் அந்த மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி இருப்பீங்க. இருந்தாலும் அவர்களால் வரவேண்டிய ஒரு கெட்ட பயிரும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கான சில பேரையும் புகழையும் அழித்து கொண்டேதான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் புதிய நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும்.
துரோக நண்பர்களால் ஏமாந்து இனி யாரையுமே நம்பக்கூடாது என்று உங்களுடைய இதய கோட்டைக்கு நீங்களே பூட்டு போட்டு கொண்ட காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விட்டது. நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நேர்மையான உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க. அவர்கள் எல்லாருமே உங்களுடைய மனதிற்குள்ள நுழைந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக வராமல் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுக்கும் ஒரு பலமான ஆதரவு வட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவாங்க. அவர்களை நீங்கள் வரத்தான் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத்தான் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள் மற்றும் விஐபிகள் புதிய தொடர்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நாம் தனியால் கிடையாது, நமக்குன்னு ஒரு விசுவாசமான கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்கும். இது எல்லாமே பிறந்து உங்களுக்குள்ள நீங்களே சுயமான ஒரு முடிவையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா என்று எதையும் தீர்மானிக்க முடியாமல் தவித்த உங்களுடைய தராசு மனதிற்கு நாளை முதல் ஒரு தீர்க்கமான தெளிவும் தீர்க்க தரிசனமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்று உள்நாட்டு போரானது முடிவுக்கு வந்து வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை மிக சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கைக்குள்ள சாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதையும் நீங்க சாதித்து வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமைக்கு போகணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. தேவையில்லாத சிந்தனைகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் எல்லாமே நகரவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கி கொண்டிருந்த வம்பு தும்புகள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத பகைகள் அனைத்தும் நாளை முதல் சுகமான ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியையும் அமைதியையும் பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் தான் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். நெருக்கமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் சின்ன சின்ன அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிந்துவிடும். கடினமான செயல்களையும் எளிதாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. விருப்பமான உடைகளை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படவோ ஆரம்பிக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா என்று எதையும் தீர்மானிக்க முடியாமல் தவித்த உங்களுடைய தராசு மனதிற்கு நாளை முதல் ஒரு தீர்க்கமான தெளிவும் தீர்க்க தரிசனமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. இதயம் சொல்வதை கேட்பதா அல்லது அறிவு சொல்வதை கேட்பதா என்று உள்நாட்டு போரானது முடிவுக்கு வந்து வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை மிக சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கைக்குள்ள சாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதையும் நீங்க சாதித்து வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமைக்கு போகணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. தேவையில்லாத சிந்தனைகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்கள் அனைத்தும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும். காலையில் எழும்பொழுது ஒரு நிம்மதியான புன்னகையுடனும் இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கத்துடனும் உங்களுடைய நாட்கள் எல்லாமே நகரவும் ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கி கொண்டிருந்த வம்பு தும்புகள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத பகைகள் அனைத்தும் நாளை முதல் சுகமான ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியையும்
அமைதியையும் பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் தான் தெரிந்து கொள்ளவும் வேண்டும். நெருக்கமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் சின்ன சின்ன அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிந்துவிடும். கடினமான செயல்களையும் எளிதாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. விருப்பமான உடைகளை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படவோ ஆரம்பிக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக